சரி பரவாயில்ல, எதையும் எங்களுடைய வாழ்வாதாரமே போச்சு. இப்போ எங்களுக்கு ஒரு ஆசை கனவு இருக்கு சார். நாங்கள் ஒரு அரசு பணியாளர் ஆகணும் அப்படின்னு சொல்லி அதை விரும்பி தானே சார் நாங்கள் படிக்கிறோம். எங்கள் வாழ்வாதாரத்தையும் அவங்க வந்து கிடைக்கிறாங்க சார். நாங்கள் மிக மிக மன உளைச்சல் இருக்கோம் சார். இப்போ 2760 சொற்பத்திலேயே மிகவும் சொற்பமானதுங்க சார். இப்போ வந்து அவங்க வந்து வேகண்ட் இன்க்ரீஸ் பண்ணணும் சார். டெம்பரவரி டீச்சர்ஸை கூட டெட்டு கிளியர் பண்ணவங்களை எடுக்கிறதுக்கு சார். நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கிற கிராமப்புறங்களையோ நீங்கள் நகராட்சி பள்ளி எல்லாத்துலேயுமே பாருங்கள் சார். ஹெச்எம்க்கு போகிறாங்க, அந்த மாதிரி தான் சார் போகிறாங்க. எந்த ஒரு கல்வி நேர்மையும் சார். நாங்கள் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாக டெம்பரவரி டீச்சர்ஸ்க்காக போய் ஃபார்ம் கொடுக்குறோம். எங்களை எடுத்துகிட்டு பண்ணி பாஸ் பண்ணவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் ரொம்ப மன உளைச்சலில் இருக்கணும் சார். நாங்கள் நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். அவர் வந்து 110 விதியின் கீழே முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. 2022 கூட 6650 வேகண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அரசாங்கமே ஜிஓ வெளியிட்டு இருந்துச்சு. டெம்பரவரி டீச்சர்ஸை கூட 19,000க்கு மேலே எடுத்தாங்க. ஆனால் இப்போ வந்து வெறும் 2768 பேர் மட்டும் எடுத்திருக்கீங்கன்னா மற்ற வேகண்ட்டுக்கெல்லாம் யார் வந்து வேலை செய்வாங்க? மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ஒரு தரமான கல்வி கொடுக்கணும்ன்றீங்க. ஒரு பில்டிங்க்கு பேஸ்மெண்ட் தான் ஸ்ட்ராங்கு. அதுவும் 1 to 5 ஸ்டூடெண்ட்ஸுக்கே நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா இப்போ தனியார் மையம் ஆகணும்னா நேரடியாக சொல்லிவிடுங்க. டெம்பரவரி டீச்சர்ஸ் தான் போடுவோம், கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து தரம் தாழ்த்து போகிறோம்னா நேரடியாக நீங்கள் சொல்லிவிடுங்க. நாங்கள் வேறு ஏதாவது வேலை பார்த்துப்போம். இப்போவும் நாங்கள் அப்படி தான் இருக்கோம், கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கோம். 13 ஆண்டு காலமாக கலைஞர் ஆட்சியிலேருந்து நான் விரும்பி படித்தேன் சார். இந்த துறையை வந்து நான் கனவு கண்டு படித்தேன். அவர் சொல்லியிருக்காரு, சாம்பி ஸ்கூலை தவிர வேறு எதையுமே இந்த டீச்சர்ஸ் பார்த்ததில்லை, அவ்வளோ நல்ல துறைன்னு சொன்னாங்க. நம்ம அந்த மாதிரி நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன். அப்துல் கலாம் ஐயா, கலைஞர் இவங்களெல்லாம் பார்த்து வந்தேன். இவங்க அப்பாவை பார்த்து வந்து இவரை நம்பினேன் சார். கிராமப்புறத்துலேருந்து வந்தவங்க சார். நாங்கள் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவாங்கன்னு நம்பி வந்தவங்க சார். எங்கள் வாழ்க்கையை நீங்கள் தான் காப்பாற்றுவீங்க. 4 ஆண்டு காலம் ஆயிடுச்சுங்க சார். நீங்கள் ஆந்திராலெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ்லாம் வந்த உடனே 15,000 போஸ்டிங் போட்டாங்க சார். இது வரைக்கும் அவ்வளோ கவுண்டிங்கில் நம்ம தமிழ்நாட்டில் எங்கே சார் போட்டிருக்காங்க? டீச்சர்ஸ் எடுத்திருக்காங்களா சார்? ஏன் சார் இப்படி பண்ணுறாங்க? ஒரு நீதி அரசர்களுக்கு கூட கண்ணில் படலையா எங்களோட கண்ணீர்லாம்? எங்கள் குழந்தைங்களோட வாழ்வாதாரமும் எங்களால் பாதிக்கப்படுது. நான் வேற ஒரு துறையை தேர்ந்தெடுத்தேன்னா என் குழந்தை நல்லா படிச்சிருக்கேன். இந்த துறையை தேர்ந்தெடுத்துட்டு நானும் ஒரு 10,000 ரூபாய்க்கு வேலைக்கு போயிட்டுருக்கேன். இதோட நான் இன்னைய வரைக்கும் புக் எடுத்து படிச்சுக்கிட்டே இருக்கேன். என் குழந்தையோட புக் ஒரு பக்கம், என்னோட புக் ஒரு பக்கம், 2 பேரும் உட்காந்து படிச்சுட்டு இருக்கோம். இதுக்கு ஒரு முடிவு காலமே இல்லையா? நாங்கள் என்ன தப்பு பண்ணன்னு சொல்லுங்கள். எங்கள் கடமை படிக்கணும், பாஸ் பண்ணணும். நான் சிவி கூட முடிச்சுட்டு வந்தேன் சார் லாஸ்ட் வீக் போயிட்டு. எத்தனையோ நலத்திட்டங்களை செய்கிறேன் நம்ம முதல்வர் ஐயா. அவங்க கையெழுத்தினால எங்கள் 23,000 ஆசிரியர்களோட தலையெழுத்து மாறப்போகுது. என் பேர் எம் ரேஜ் தான் சார். நான் வியத்தம் பெற்று வரேன்.
டெட்டு வச்சதுலையும் நாங்கள் பாஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் நியமன தேர்வில் வச்சுருக்கீங்க, அதுலேயும் நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கோம். நாங்கள் வேறு என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள். உங்களை நம்பி தானே நாங்கள் உங்களுக்கு வாக்கு போட்டு எல்லாமே பண்ணியிருக்கோம். எங்களுக்கு உங்களோட கடமை இல்லையா? ஈன்று புறந்தள்ளுதல் தாய்க்கு கடன் சொல்லுவாங்க, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடன் சொல்லுவாங்க, ஒரு வாள் வடித்து தருதல் கொல்லனுக்கு கடன் சொல்லியிருக்காங்க. ஒரு அரசரோட கடமை என்ன? படிச்சவங்களுக்கு வேலை கொடுக்கணும்ல. எங்களோட கண்ணீருக்கு ஏன் நீங்க ஆளாகுறீங்க? உங்களை நம்பி தானே வந்தோம். தமிழ்னு சொல்றீங்கல்ல, தமிழ் படிச்சு எண்ணும் எழுத்தும் கற்பிக்கிற ஆசிரியர் சார் நாங்கெல்லாம். எங்களோட கண்ணீருக்கு நீங்க ஆளாகலாமா? புலவர்கள் அறப்பாடுனா யாருமே நல்லா இருக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க. படிச்சவங்க நாங்க, எங்களோட கண்ணீரை நீங்க ஏன் ஆளாகுறீங்க? நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம், எவ்வளவு மன உளைச்சல் போய் சிவிக்கு போயிட்டு வந்துட்டேன். ப்ரொஃபஷனல் லிஸ்ட்ல என் பேர் இல்லைன்னா என் மனசு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் என்ன பாவம் பண்ணனே தெரியல இந்த துறையை தேர்ந்தெடுத்து. ஒரு விடிவா காலம் கூட இல்லை. இந்த வருஷம் இவர் வந்தா மாறிடும், அவர் வந்தா மாறிடும், நாங்கள் கண்ணீரோட இருக்கோம். பார்த்தா யாரோ +2 முடிச்சு ஒரு டிகிரி முடிச்சவங்க எல்லாம் போய் கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சரா இருக்காங்க. எல்லா தகுதியும் இருக்கிற நாங்கள் ஏன் நிராகரிக்கப்படுறோம்? எங்களுக்கு இதை கேட்க யாருமே இல்லையா? இந்த சமூக நீதின்றீங்களே, எங்க இருக்கு சமூக நீதி? எஸ்டிடி டீச்சர்களுக்கு ஜஸ்டிஸ் ஃபார் எஸ்டிடி டீச்சர்ஸ். நாங்க என்ன பாவம் பண்ணோம்னு சொல்லுங்க, இன்னும் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. கல்லறைக்கு போற வரைக்கும் நாங்க படிச்சுக்கிட்டே இருக்கணுமா? இதுக்கு ஒரு முடிவு இல்லையா? இதை கேட்க யாருமே இல்லையா? மற்ற துறையை பார்க்கறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்குல்ல. கல்வித்துறை கல்வி தானே கண்ணுன்னு சொல்லியிருக்கீங்க. இதை பாருங்க, தயவு செஞ்சு பாருங்க. எங்களுக்கு இது கடைசி சான்ஸ்ன்னு சொன்னீங்க. நாங்கள் படித்து எழுதணும், பாஸ் பண்ணோம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் படித்தேன் சார். சமைச்சிக்கிட்டே குழந்தைங்கள பார்த்துக்கிட்டே நான் படித்தேன். என் பிள்ளைங்க 2 பேருமே பப்ளிக் எழுதினாங்க. அவ்வளோ கஷ்டத்துலேயும் நான் படித்தேன். என்ன மாதிரி ஒவ்வொரு எழுதினவங்களை 80% பேர் வந்து பெண்கள் தான் சார் எழுதினாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தோம். எல்லாருமே 35 வயசுக்கு மேலே ஆயிட்டோம். இன்னும் எத்தனை காலம் தான் படிச்சுட்டு இருப்பாங்க ஒரு போஸ்டிங்காக? நீட் தேர்வர்கள் கூட நிலைமை கூட பரவாயில்லைங்க சார். எங்கள் நிலைமை அதை விட மோசமாக இருக்குங்க சார்.